ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? கரெக்டுங்க, அதிக சத்துக்கள் நிறைந்த மருத்துவ குணம் வாய்ந்த மீன்களை வச்சு தான் செய்ய போறோம். என்ன செய்ய போறோன்றதுக்கு முன்னாடி மீனோட மருத்துவ குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க போலாம். மாமிச உணவுல அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியது மீன்கள் தாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களுமே அதற்கு காரணம். அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாங்களா? கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் டி, இது இல்லாம இன்னும் பல சத்துக்கள் இதுல நிறைந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் திடமாக இருப்பதற்கும், இரத்த சோகை குறைவதற்கும், நம்ம சருமத்தை இளமையாக வைத்துக் கொள்வதற்கும், கண் பார்வை அதிகரிப்பதற்கும், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் மீன்கள் தான் பெரிதும் உதவுது. அது மட்டும் இல்லைங்க, நரம்பு கோளாறுகளை தடுப்பதற்கும், இதய ஆரோக்கியத்திற்கும், கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கும் உதவுகிறது மீன் தான். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட மீனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாங்களா? வாங்க போலாம். நாம அந்த மருத்துவ குணம் வாய்ந்த மீன்களை வச்சு மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ மீன் குழம்பு எவ்வளவு டேஸ்டியா, எவ்வளவு சிம்பிளா, மசாலா எதுவும் சேர்க்காம நார்மலா எளிதா எப்படி வைக்கலாம் சீக்கிரமாவே அப்படின்னு பாக்கலாங்களா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ மீன் எடுத்து ஒரு 4-5 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு செதெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற வச்சு அதை கரைசல் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு பல்லு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தேக்கரண்டி வடவும், அண்ட் உங்க காரத்துக்கு ஏற்ற போல நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நம்ம ஒரு இஞ்சி அடிக்கிற கல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றும் பாதியமா நல்லா மயிர அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த திட்டத்துக்கு ஒன்றும் பாதியமா நம்ம இடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசல்ல தக்காளியை சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற போல இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மைய பிசைஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற போல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல நீங்க சேர்த்துங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு தவா வச்சுட்டு கல்லு சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டா காயட்டும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த சமயத்துல நம்ம தாளிப்புக்காக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இடிச்சு வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இடிச்சு போடுறதுனால பாத்தீங்கன்னாக்கா குழம்பு இன்னுமே டேஸ்டா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு கொதிச்சு வரக்குள்ளேயே வாசனையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மீனோட டேஸ்ட்டை இந்த இது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு மனமா இருக்கு சொல்லிட்டு. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வாசனையாவும் இருக்கு. இப்பயே இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ இது ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்த பிறகுதான் நம்ம மீனை இது கூட ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா இப்பயே செம வாசனையா இருக்கு. இப்பயே சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இது கூட நம்ம மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்து எல்லா மீனையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம எல்லா மீனும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி எல்லாமே நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு. மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு. மீனும் மாங்காவும் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ஒரு கொதி வந்தாலே வெந்துடும். ஸோ அதனால எல்லாமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ மீன் மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையா இருக்கு. ஸோ நம்ம இந்த மீன் குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட சொன்னோம் அப்படின்னாக்கா வேணுன்ற அளவுக்கு திரும்ப திரும்ப சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வாசனையாகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.